மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அரசியல் சாசன சட்டத்தை தெரிந்து கொண்டு பேச வேண்டும் என ஆதிசிவ சோழர் புலிப்படையின் தலைவர் சிவபாலன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இந்தி எதிர்ப்பு என்ற பெயரில் திருமுருகன் காந்தி அவர்கள் ரயில்வே நடைமேடையில் அமைக்கப்பட்டுள்ள பலகையில் இந்தி மொழியினை அழித்து வருகிறார். இது அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரான ஒரு செயல் என்று ஆதிசிவ சோழர் புலிப்படையின் நிறுவன தலைவர் மு. சிவபாலன் அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். ஒரு கான்செப்ட் என்னன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, ஐயா காயிதமில்லத் ஐயா பார்த்தீங்கன்னா, அதாவது பாராளுமன்றத்தில் இந்தி மொழி ஆட்சி மொழியை வேணும்னு சொல்லி அன்னைக்கு பதிகிறார். அதே மாதிரி இளைஞர் வாழும் இந்தியா வம்சம் மலையத்தமிற்கு இளைஞர் குடியுரிமை கொடுக்கணும்னு சொல்லி அதையும் பதிகிறாரு. இந்தியாவில் 2 விஷயத்தை, அதாவது இளைஞர் வாழும் மலையத்தமிழுக்காகவும் தமிழ்மொழி ஆட்சி மொழியாக ஆக்கணும்னு சொல்லி பேசின ஒரே மனிதர் ஐயா காகிதபுரன் தான். அந்த இந்து மொழி எப்படி இங்கே இடம்பெறும்னு சொல்கிற விஷயத்த இவங்க யாருமே இன்றைக்கி போராடக்கூடிய திருமுருகன் காந்தி மெய்ப்பதில் இயக்கம் அதை நிறுவனத்தர் தேடலை. ஒரு கேடுகெட்ட ஒரு அரசியலை இதை ஏன் செய்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்க போனீங்கன்னா என்ன காரணம் சொன்னால், அதாவது பார்த்தீங்கன்னா சென்னை ஹைகோர்ட்டில் 11 வருஷம் கேஸ் விடுதலை தடை நீக்க சொல்லி கேஸ் நடப்பட்டு ஐயா வைகதான் கேஸ் போட்டு விடுதலை தடையை நீக்க சொல்லி, புரியுங்களா? அந்த தடையை கோர்ட்டை 13 வருஷம் நடப்பிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தில் பார்த்தீங்கன்னா 24/2/2006 அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செஞ்சாங்க. நீக்க முடியாது, விடுதலை புலியோட தடையை மட்டும் நீக்க முடியாதுன்னு சொல்லி அந்த மாண்புமிகு நீதிபதி அவங்க அம்மையார் அவங்க தூக்கி அந்த ஃபைலை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அந்த கோவத்தில் தான் திருமுருகன் காந்தி அவங்க ஐயா வைக்க ஒரு ஹைகோர்ட்லேயே நுழைவாய், அதாவது நுழைவாய் வாயில் ஒரு ஊடகம் சந்திப்பு செய்கிறாங்க. அந்த சந்திப்பில் சில கருத்துக்களை பேசுகிறாங்க. அந்த கருத்துக்களை பார்த்தீங்கன்னா அதோட பின் விளைவு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இந்தி மொழி எதிர்ப்பு எதிர்த்து மத்திய அரசுக்கு எதிராக செயல்பாட்டை இங்கே கொண்டு வராங்க. இதுதான் அதோட உண்மையான அதோட இந்த இந்தி ஒழிப்பு சொல்கிற விஷயத்தை கொண்டு வரது இதுதான். திருமுருகன் காந்தி அவங்க ஒரு விஷயத்தை அவங்க தேடணும். இந்திய அரசியல் சாட்டத்தை திரு அம்பேத்கர் அவங்க புரியுங்க எழுத போக்குற என்னென்ன மாநிலத்துக்கு என்னென்ன ஒரு அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க எழுதியிருப்பான்னு சொல்லி அதெல்லாம் தேடலை. தேடாமல் இந்து மொழி எதிர்ப்பு சொல்கிறது விடுதலை புலியோட தடையை நீக்க முடியாதுன்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னனால தான் அதை வச்சு தான் இவங்க அதை வச்சு தான் இந்த பிரச்சனையை கொண்டு வராங்க. மேலோட்டம் அதுதான் உண்மையான ஒரு சப்ஜெக்ட் அது தேர்தல் காலத்தில் ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி மத்திய அரசை குறை சொல்கிறதுக்காக விஷயத்தை செய்கிறாங்க. தவிர இது தமிழோட ஒரு பற்று வச்சு இந்த விஷயத்தை இவங்க யாருமே செய்யலை. இந்திய அரசியல் சாசனம் திரு அம்பேத்கர் அவங்க எழுதின ஒரு சாசனத்தை இவங்க படிச்சிருக்கணும். ஏன்னா மாநிலத்தில் இந்து மொழி எப்படி இடம்பெறுது, இந்தி மொழி எப்படி இடம்பெறுது, எல்லா மாநிலத்திலும் இந்து மொழி எப்படி இடம்பெறும் சொல்லி ஒரு மாநிலப்பெரிய சட்டம் இருக்குது, ஒரு வழிமுறை இருக்குது. ரயில்வே துறையில் பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் கூடி வரப்போகிற இடத்துலலாம் மக்கள் அவதிப்படக்கூடாதுன்னு சொல்லித்தான் இந்து மொழியை குழந்தை எல்லா இடத்துல அவங்க எல்லா இடத்துலையும் முக்கியமான அரசாங்க கட்டடத்தில் மத்திய அரசு கட்டடத்துங்க உட்பட்டதில் இந்து மொழி இடம்பெறுறது. இது இவங்களுக்கு திருமுருகன் காந்திக்கு தெரியாமல் இல்லை. இது ஒரு பெரிய ஒரு அரசியல் நாடகம் இந்தி மொழி அழிக்கணும்னு சொல்லி அவர் ஒரு கலவரத்தை மொழி அடிப்படையில் ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கணும்னு சொல்லித்தான் இவங்க இந்த விஷயத்தை இவங்க எடுத்தாங்க. தவிர இது அரசியல் நோக்கம் இருக்குது பெரிய இருக்கிறது பார்த்தா அது புரியும். இதுதான் உண்மையான ஒரு விடயம். அதனால இது ஆபத்து அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த நம்ம நானும் நம்ம நண்பர் ஆர்டி பிரபு, அதாவது பாரத நிறுவன தலைவர் அவருக்கு நான் இந்த விஷயத்தை எடுத்து சொன்னேன். இது பெரிய கலவரமாக ஆகும், அதுக்குள்ள நாங்கள் ஒரு புகாராக கொடுப்போம். அதாவது ரயில்வே துறை அமைச்சருக்கு ஒரு புகாரும் தமிழ்நாட்டு ரயில்வே துறை டிஜிபி, அதாவது ஏடிஜிபிக்கு ஒரு புகார், போலீஸ் ஏடிஜிபிக்கு ஒரு புகார் கொண்டு சொல்லி அந்த புகார் அடிப்படையில் அந்த புகார் கொடுக்கப்படுது. புரியுங்களா? புகார் கொடுத்த நடவடிக்கை இல்லாட்டி ஆதிசிவ சோழர் புலிப்படை, அதாவது என் தலைமையில் இயங்குகிற அந்த அமைப்பு எல்லா இடத்துல இந்து மொழி அடித்த இடத்துலலாம் எழுதப்படும் சொல்லி நாங்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்தோம். சரிங்களா? நானும் பாரத நிறுவனத்தோட இதை பேசி முடிவெடுத்த பிறகு இப்படியே டக்குன்னு என்ன செய்கிறாங்க, அரசாங்கமே அதை முன்னுக்கு எல்லா இடத்துல இந்து மொழி எழுதுகிறாங்க, எல்லா இடமே எழுதுகிறாங்க. திருப்பி இவங்க அழித்த இடத்துல எழுதுகிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு நம்ம கொடுத்த புகார்களுடைய வெற்றி தான். புரியுங்களா? அப்போ இங்கனைக்கு அரசியலை ஒரு மிகப்பெரிய ஒரு பகடகாய வச்சு மிகப்பெரிய திருமுருகன் காந்தி சொல்கிற மிகப்பெரிய ஒரு யோசிக்கணும்.
நீ வந்து இது வந்து இந்த மொழி எங்கேருந்து வருது, இது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நீ அதோட விஷயங்களெல்லாம் தேடி அந்த நகல்களை பெற்று நீ வந்து மாண்பு நீதிமன்றம் போயிருக்கணும். நீதிமன்றம் போயிட்டு இந்த மொழி தமிழ்நாட்டில் எப்படி இடம்பெறுது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கணும். அது கேட்கல. தமிழ்நாட்டில் 1991 விடுதலை புலிகளால் உடம்பை சிதைத்து உடலமாக கொண்ட வழக்கில் வந்து அந்த வழக்கில் அந்த 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 இறந்து போன மக்களுக்கு இவங்க வந்து ஒரு இடம் சொல்லி இன்னொரு நினைவேந்த வந்து பண்ணலை. தமிழ்நாட்டு மக்கள் உடலமாக இறந்த அந்த இடத்துல வந்து ஒரு நினைவேந்தரும் அந்த மக்களுக்காக பண்ணதும் இல்லை. அந்த கொலையை யார் நடத்தினாங்க சொல்லி ஒரு சர்வதேச விசாரணை வந்து கேட்டு போராட்டம் இல்லை. அப்போ அவங்களுக்கு தமிழ் மேலே என்ன பட்டிருக்கு? தமிழ் மக்கள் மேலே பற்றில்லாதவன் தமிழ் மொழி மேலே எப்படி பட்டிருப்பான்? புரியுங்களா? பிரபாகரனை செய்யலை, விடுதலை புலிகளை செய்யலை அப்படின்னு ஒரு கருத்து இருந்தால் நீ கேளு, சர்வதேச விசாரணை கேளு, எல்லாம் ஒன்று கூடுவோம். புரியுங்களா? அரசாங்கம் தான் செஞ்சிச்சு, உலக நாடு தான் செஞ்சிச்சுன்னா விடுதலை புலிகள் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லி கேட்போம். 2 கோரிக்கை வைப்போம். விடுதலை புலி செஞ்சாலும் மக்களை கொண்டாலும் இல்லை அரசாங்கம் கொண்டாலும் சொல்லி 2 கோரிக்கை வைப்போம். புரியுங்களா? அந்த மக்களுக்கு இளமக்களுக்கு நினைவேல பண்ணுறது தமிழ்நாடு படம் உலகம் எங்கே பண்ணாலும் அது ஆதிசிவ ஆதரிக்கும். ஆனால் விடுதலை புலிகள் என்ன செஞ்சோன்னு மக்களை கொண்டு ரகசியமாக கொண்டு ஒரு விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் தேடி என்ன உண்மையாக சொல்லி மக்களுக்கு வந்து சொல்ல வந்து ஆரம்பிக்கணும். அதே மாதிரி விடுதலை புலிகள் தமிழ்நாட்டில் வந்து தடை நீக்க சொல்கிறது ஒரு முட்டாள்தனம். ஏன்னா விடுதலை புலிகள் தேடப்பட்ட குற்றவாளி பட்டியல் இருக்கிறாங்க. சூளமேட்டில் பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எடுத்து போராடி அரசியல் அதிகார பெண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதான் பத்மநாதன் அவர்கள் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஒரு முதலமைச்சர் வந்து உருவாக்குறாங்க. தேர்தல் பிரபா நிற்கையே பயந்தார். பத்மநாதன் எதிர்த்து ஈழத்தில் நம்ம கேட்ட தோத்துடும் சொல்லி பிரபானம் பயந்து தேர்தல் நிற்கல. ஆனால் 12 நின்று தேர்தலில் 12 எம்பி மாதிரி உள்ளே வர்றாங்க. ஒரு வடகிழக்கு அதிகாரம் கண்டு ஒரு முதலமைச்சர் கைப்பற்றுறாங்க. அவங்கள கைப்பற்றி இருக்க சொல்லி கோவத்தில் தான் இவர் பிற வந்து தமிழ்நாட்டு சூழல் சுட்டு கொள்றாரு. இதெல்லாம் வந்து இந்த கொலையெல்லாம் இன்னும் விடுதலை புலி இருக்குது. இந்த கொலையை நான் தான் செஞ்சேன்னு சொல்லி பிரபாகரன் சொன்ன வீடியோ நம்மகிட்ட இருக்கு வச்சிருக்கிறோம். புரியுங்களா? இந்த மாதிரி தவறுகள் வந்து இருக்குது. பிரபாகரன் ஒரு தமிழ் தேச தலைவன் சொல்றது அது மிகப்பெரிய தமிழ்நாட்டு நிறுத்தின மிகப்பெரிய தவறு.